வகிப்பார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்ற வசனத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 6 நாட்கள் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சமூகத்திலே வந்து நிற்கிற என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வார்த்தையை ஒன்று செய்யும் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே அனுப்பும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் தன்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நம்மை தன்னுடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி
ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அனுபவமை நீர் என்னை கண்டீர், நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு விட சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை உதவி செய்ய ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. வார்த்தையுடைய பலப்படுத்தட்டும். வார்த்தை உள்ளுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும். வார்த்தையாகிய உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்களுடைய கிருபை ஜனங்கள் மீது நிறைவாய் காணப்படுகிறோம். எங்களை காட்டுகிறோம், இன்னும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவர்கள் வார்த்தையிலே அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் வந்தபடியினாலே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்கினார்? சத்தமா சொல்லுங்க. சிம்சோன் மீது பலமாய் இறங்கினார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கினார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாய் இறங்கினபடியினாலே அவன் ஒரு சிங்கத்தின் வாயை, ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுவது போல என்ன செய்தார்? கிழித்து போட்டான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு புது பலனை உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சிங்கம் நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா நீங்க அதை ஆட்டுக்குட்டியா நினைச்சுப்பீங்களா? அல்லேலூயா. உங்கள் மீது முன்பு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது ஒன்றுமில்லை, இது ஒரு சாதாரண பிரச்சனை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று எண்ணுமே இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இந்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கின பொழுதெல்லாம் சிம்சோன் பலமான காரியங்களை செய்தான். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடர்ந்து வா. சிம்சோன் மீது ஆவியானவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி இருந்தார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு மீட்டி ரட்சிக்க தொடர்ந்தான் என்ற நோக்கத்தை அவனிலே வைத்திருந்தார். ஆனால் இந்த சிம்சோன் மீது எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பலமான காரியங்களை செய்தான். வேதம் சொல்லுகிறது, அவனை புது கயிறுகளினாலே கட்டி வைக்க கூடாது இருந்தது. ஏனென்றால் ஆவியானவர் இறங்கின பொழுது அந்த புது கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல்கள் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமாய் பலத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகும். கர்த்தரை தெரியாதவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் இறங்கும் போது மற்ற எல்லா காரியங்களையும் செய்வான். நம்மை விட்டு நீங்கி போகும், கட்டுகள் கடந்து போகும், கட்டுகள் கண்ணிகள் திருக்கொண்டு போ என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த சிம்சோன் மீது ஒரு உன்னதமான திட்டத்தை, ஒரு உன்னதமான காரியத்தை வைத்திருந்தார். ஆனால் நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிம்சோன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அவனை உருவாக்கி இருந்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவன் மீது தம்முடைய ஆவியை அடங்காமல் வைத்திருந்தார். ஆனால் அவன் மாம்சீக பிரகாரமாய் செயல்பட்ட பொழுதோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். இன்றைக்கும் அபிஷேகம் பெற்றவர்கள் சிலர் துணிந்து பாவம் செய்வதை நாம் நினைச்ச முடியும்.
பார்க்க முடியும் இல்லையா? நமக்கு ஒருவேளை யூடியூப் சேனலில் போனால் அங்கே ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியம். அவங்க இயேசுவின் நாமத்தை தான் என்ன செய்றாங்க? சொல்லுகிறாங்க. இயேசுவை தான் என்ன செய்கிறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் பாவத்தில் விழுந்து விடுகின்ற ஆண்டவர் எதற்காக நம்மை பிடித்தாரோ, எதற்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவினாரோ, எதற்காக கர்த்தருடைய பரிசுத்த சபையில் வைத்திருக்கிறாரோ, இந்த நோக்கத்தை மறந்தவர்களாக உலக பிரகாரமாய் பாவத்திலே விழுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார்? விலகி போகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருப்பாயே என்றால் கர்த்தர் உனக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்குள்ளே தன்னுடைய விருப்பத்தை வைத்திருக்கிறார். இந்த எல்லா ஜனங்களும் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவருடைய ஜெபத்துல உறுதியா தரித்து இருப்பாங்க இல்லையா? சிலர் கை நீங்க ரொம்ப சந்தோஷம். ஆனா அதிகாரம் எழுப்பி கர்த்தருக்கு முன்பதாக நின்றீர்களா என்றால் அது கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். எல்லாரையும் போல ஒரு 6 மணிக்கு எழுப்பி அப்படியே மெதுவா என்ன செய்யணும்? நம்முடைய செயல்பாடுகளை தரப்படும். அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் உன்னை தூங்க விட மாட்டா. நீ கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற ஒரு மகனாக காணப்படுவார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் கர்த்தரை விட்டு விலகினார், பெற்றோரின் சுத்தத்தை விட்டு விலகினார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகினார். பெலிஸ்தியர்கள் அவனை என்ன செய்தார்கள்? கட்டி போட்டார் இல்லையா? அபிஷேகம் என்று ஒரு தெய்வம் மாட்டிட்டார். அவர் பெலிஸ்தியர்களுக்கு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கினான் இல்லையா? ஏன்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவனுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், அப்பா நீ போயும் இந்த பெலிஸ்தியர்கிட்டயே போய் ஒரு பொண்ணை பாருங்க, நம்முடைய இனத்தாரிடத்திலே பெண் உண்டு, நமக்குள்ளே பெண்கள் உண்டு, நீ அப்படி பாரு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அவன் பெற்றோரின் சத்தத்துக்கு என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. மாறாக அவன் சொன்னான், அவள் என் கண்ணுக்கு இனிமையானவள் என்று சொன்னான். நான் பைபிளோட தான் சொல்றேன், என்ன எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா? அவள் என் கண்ணுக்கு இனிமையான கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட பிடிக்கப்பட்ட மனிதன் வேசித்தனத்திலே விழுந்தபடியினாலே அவனுடைய கண்கள் என்ன செய்ததாம்? விடுக்கப்பட்டது. இது மாத்திரமல்ல, அவனை மாவரைக்கு என்ன செய்தார்களா? வைத்தார்களாம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்தோடு விட இங்கே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் நீங்கள் காணப்படுகின்ற பொழுது அனுதின ஜீவியத்திலே கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் உங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் you must sit before God. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை சிம்சோனுடைய நிலைமை பரிதாபம் போய்விட்டது. ஆண்டவர் எதற்காக அவனை நியமித்தாரோ அதிலே அவன் நடந்து செல்லவில்லை. மாறாக அவன் கடைசியாக இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என் 2 கண்களுக்கு தீர்வையாக நான் இந்த பெலிஸ்தியரை செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவனை கட்டியிருந்த தூண்களை பிடித்து அவன் இழுத்தான். அன்றைக்கு மாத்திரம் அநேக பெலிஸ்தியர்கள் அவனோடு கூட மடித்து போனார்கள் என்று எழுதப்பட்டது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னதத்தின் ஆவியானவரை பெற்று நான் அவருடைய சித்தத்திற்கு அடங்கி நடக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு
பரிதாபமாக காணும். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவனும் பெலிஸ்தியரோடே கூட என்ன செய்தான், மடிந்து போனான். கர்த்தருடைய சுத்தத்தை விலகினபடியினாலே அவன் சாதாரண ஒரு நபராக மடிந்து போனான். எழுதப்பட்டு இரண்டாவதாக எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறார், ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த எலிசா யார் என்றால், சாப்பானின் குமாரனாகிய எலிசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்துக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் எலியாவின் தீர்க்கதரிசிக்கு பின்பதாக இவன் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த எலியா எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று கேட்க மாத்திரத்திலே உமக்குள்ளே காணப்படுகிற ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதை கேட்டிருக்கோம், நீ போறது போக புரியுது, உங்களுடைய சொத்து உங்களுடைய என்னெல்லாம் இருக்குதோ அதை என் பேர் என்ன செய்யும், எழுதி வச்சுட்டு போயிடும். இப்ப நடக்குது. பெரிய தீர்க்கதரிசி நம்முடைய பகுதியிலே இருக்கிறாரே என்றால், தீர்க்கதரிசி எப்போ போவாருன்னு காத்து கிடக்கிற கூட்டம் இருக்குது. நான் சொல்றது ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறது இல்லையா? தீர்க்கதரிசி எப்போ போவாரு, நமக்கு எப்போ அந்த ஸ்தானம் கிடைக்கும்னு உலக பிரகாரமாய் காத்திருக்கிற நபர்களை நான் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நன்றாய் அறிந்திருக்கிறேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எலிசா நீ எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டார். அப்படின்னா அவர் எலியாவுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஆவியின் வரங்களை குறித்து மிகுந்த வாஞ்சையோடு காணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போய் வருகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை பெத்தேல் என்ற வார்த்தை தேவனுடைய வீடு அல்லது செப்ப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பெத்தேல் என்கிற வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே யாக்கோபுக்கு தரிசனம் கிடைத்தது. இந்த பெத்தேல் என்ற இடம் தேவ சித்தத்தை அறிகின்ற இடமாக காணப்பட்டது. அல்லேலூயா. தரமாவிக்கு சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்திலே கடந்து செல்கிற நபர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இல்லையா? இருக்காங்க இல்லையா? ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் பீரோ செய்கிற தொழிலை வைத்திருந்தார். திடீரென்று 4-5 பீரோ வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் சொல்லி பார்த்தார், நான் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணவே கிடையாது, தயவு செய்து நீங்கள் சாயங்காலம் ஆயிரம் வாருங்கள் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே அவர் அவர்களோடு கூட கடந்து சென்றார். அவருக்கு வேண்டிய பீரோவை கொடுத்தார். பக்கத்தில் ஒரு CPM சபை இருந்தது, அங்கே கர்த்தரை ஆராதிக்க போய்விட்டார். ஆனால் அந்த சபை டைம் இல்லையா, 9 பார்க்கிறேன், 9 10:30 10:40 போதகரை கொடுக்கும் இல்லையா? ஆனால் CPM சபையில் அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், கேட்டுக்கொண்டே இருக்க வைக்கிறார் இல்லையா? இங்கே ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த உடனே 2 சகோதரிகள் வந்தார். 2 சகோதரிகள்ல ஒரு சகோதரி அவருடைய மனைவி, எங்க வீட்டுக்காரருக்கு போனாரு, ஆனா ஆடே வரவே இல்லை, பயமா இருக்கு, கொஞ்சம் சோம்படி சொல்லுங்களேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா பெரிய வளப்பா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டையா இப்ப என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு சபைக்கு போயிருந்தாங்க நேரமான அப்படின்னாலே அங்கே
அங்கே இருக்கிற பக்கத்து சபை என்ன சபை இருக்குன்னு கேட்டேன். சிபிஎம் சபை இருக்கிறது என்று சொன்னார்கள். அங்க நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் சபை ஊழியர். நான் யாரு? சபை ஊழியர் இல்ல. நீங்க ஜோபடி என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த 2 சகோதரிகள், நல்ல ஆவிக்குரிய சகோதரிகள். சரி என்று சொல்லிவிட்டு நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். நான் எப்படி சொல்லிட்டு ஜெபித்தேன்னா, இப்போ என்ன செய்வாங்க, வந்துருவாங்க, நீங்க விசுவாசிங்க என்று சொல்லி நான் ஜெபித்தேன். ஜெபித்து முடித்த உடனே அவர் ஆலயத்தின் வாசல்ல வந்து என்ன செய்தார் என்று இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை நாடுகிற பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவன் போய் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்காக தேவனுடைய மனிதனிடத்திலே நாம் தெரிவிக்க போகிறோம் என்றால், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசிகிட்டே போய் நாம் சேர்க்கிறோம் என்றால், அவர்களை பார்ப்பது இந்த நாட்டிலே கடினமா இல்லையா? ரொம்ப கடினம் இல்லையா? ஆனா வேதத்தில் அப்படி இல்லை. தீர்க்கதரிசி யார் வேண்டும் என்றால் என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். இங்கே பெத்தேல் தேவனுடைய சித்தத்தை அறிகிற இடம் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பின்பு இந்த எலியா சொல்லுகிறார், நீ இங்கே இரு, நான் எரிகோ மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எரிகோவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, இயேசு இவ்விடத்தில் அநேக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மிடத்தில் வந்த எல்லா ஜனங்களுக்கும் சுகம் கொடுக்கிறவராக காணப்பட்டார். மூன்றாவதாக எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ இங்கே இரு, நான் யோர்தான் மட்டும் போய் வருகிறேன் என்று சொன்னார். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் அது ஒருவேளை கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு பெரிய ஆறாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறுப்பு காலத்துல வெள்ளம் பாய்ந்து சொல்லுகின்ற ஒரு இடம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது என்று அர்த்தமா? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அது 3000 அடி உயரத்திலிருந்து தாழ்வாக பாய்ந்து சொல்லுகிற ஒரு நதி. அது மாத்திரமல்ல, இருதரையிலும் விருட்சங்கள் மரங்கள் காணப்பட்டது. அது ஒரு செழிப்பான பகுதியாய் காணப்பட்டது. எனவே இந்த தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து நீ இங்கே இரு என்று சொன்னார். எலிசா என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு என்னையா இல்லையா? நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு என்று சொல்ல மாட்டே எலிசா சொல்லுகிறார், இல்லை, நான் உங்களோடு வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த எலிசா உள்ளே ஒரு பெரிய வாஞ்சை காணப்பட்டது, தீராத தாகம் காணப்பட்டது. தீர்க்கதரிசியை பார்த்து நீ எங்கே சென்றாலும் அங்கே நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எதை குறிக்கிறது என்றால் வாஞ்சையை குறிக்கிறது. அபிஷேகம் என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இருவருமாய் கூடி பேசிக்கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு காற்று எலியாவை பரலோகத்திற்கு என்ன செய்ததாம், எடுத்துக்கொண்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவன் பரலோகத்துக்கு ஏற்ற பொழுது இந்த எலிசா என்ற தேவ மனிதன், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த எலிசாவுக்குள் காணப்பட்ட வாஞ்சையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் எலியாவுக்குள் காணப்பட்ட தாவீதின் வரங்களை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவன் மிகவும் வாஞ்சையோடு கூட காணப்பட்டான். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது புலம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எலிசா என்ன செய்தார்? அல்லேலூயா.
ஒருவேளை அவர்களுடைய வாஞ்சையில எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவர் மேல் இருந்து விழுந்த சால்வை இவன் பிடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானிலே நின்று அடித்தான். அந்த யோர்தான் கெட்டாக செய்ததா புரிந்தது. அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை அல்லது உன்னதத்தின் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே தீராத தாகம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, unquenchable thirst. ஒருவேளை வாஞ்சை வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும், வாஞ்சை வேண்டும். அது தீராத தாக்கமாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் எலிசாவுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவன் எலியாவின் மீது விழுந்த அந்த சால்வை பிடித்து தண்ணீரை அளித்தான். தண்ணீர் விடாத முடிந்தது. ஆவியின் வரங்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து ஒரு வாசிக்கலாம். தானியேல் 6:3 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டை வார்த்தை சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையா அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா என்ன செய்தானா நினைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்குள் என்ன இருந்துச்சா? வாயத்தை சொல்லுங்க, வாயும் திறந்து சொல்லுங்க. காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டீங்க. எல்லாம் சத்தம் வரும் இல்லையா? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். அப்படியே புத்தகத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது 10ஆம் வசனத்திலே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் நம்ம மட்டும் கை இன்றைக்கு நிறைய பேர் முழங்கால் படிக்கிறதே கிடையாது. எப்படி நம்முடைய முழுஇரவு ஜெபம் முன்னிரவு ஜெபமா மாறிட்டோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் ஜெபம் என்ன செஞ்சிருச்சு? மாறி போய்விட்டது இல்லையா? எழுந்து அப்படியே உட்கார்ந்து கட்டில உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே என்னை காப்பாற்றி விட்டீங்க, நமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் எனக்கு வேண்டியதெல்லாம் தந்துருவான் அப்படின்னு கேட்கிற கூட்டம்லாம் பெருங்கூட்டமாக அது முழங்காட்டு கிடையாது, உட்கார்ந்து இல்லையா? சிலர் ஜெபிக்கிறதே கிடையாது, சிலர் ஜெபிக்கிறதே கிடையாது. எழுந்து அவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலை உண்டோ அதை செய்கிற கூட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆவி திருச்சபையில் இருந்த அனுபவங்கள் இந்திய கட்டுரை சபைகளிலே குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா? கொரோனா எப்பமோ முடிஞ்சு போச்சு, கொரோனா எப்பமோ. ஆனால் நம்ம இந்த முன்னிரவு ஜெபமா மாற்றணும். எதுக்காக மாற்றணும்? கொரோனா பார்த்து மாற்றணும். கொரோனா முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2-3 வருஷம் ஆச்சு இல்லையா? 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் ஜெபத்தை கூட்டியிருக்கிறோமா? இன்னைக்கு தான் ரொம்ப சௌகரியமா 7-9, 7-10, 7-12 கொஞ்சம் ஆவிக்குரிய சபை 7-12 முடிச்சு. நான் அந்த அதிகாரத்தையும் நம்ம இருந்து எடுக்கப்பட்டு இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். வசனம் தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை
இல்லையா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எப்ப தேடணுமா? அதிகாலமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலமே ஆயத்தப்பட்டார், மோசே அதிகாலமே ஆயத்தப்பட்டார், யோசுவா அதிகாலமே ஆயத்தப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக நின்றார் என்றால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற நபர்களும் குறைஞ்சிட்டாங்க இல்லையா? நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது முத முடிகிற ஜெபம் கொடுத்துட்டு போனேன். எனக்கு போக பயம். நான் அண்ணாலையும் ஒரு விசிறி இருக்கா இன்னைக்கு இருக்கிறாங்க, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர்கள் என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருந்து சொல்லி பல விஷயம் முயற்சி பண்ணினார். அங்க வராங்கன்னு சொன்னா நான் இங்க என்ன செய்வேன், இடத்த காலி பண்ணி போயிடுவேன், வீட்டுக்கு பின்னாடி ஓடிடுவேன். ஆனா ஒரு நாள் மாலையில சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டு வந்த பொழுது கையை பிடிச்சுக்கிட்டாங்க. நீ இன்னைக்கு கட்டாயம் எங்க வர, முழுகிறது வந்து வார அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சிக்கிட்டே போய் பசங்க எங்க அம்மா சேர்ந்து போனோம். அங்க போன ஒரு குருவானவருடைய மகன் பிரான்சிஸ் என்று சொல்லி திசைவழியில் இருந்து ஒரு நல்ல அண்ணன், அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இரவு பண்ண பிரசங்கத்துல கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்குதான் அந்த முடிவு ஜபத்துல ஜெபிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், ஆண்டவரின் வாயை திறந்தார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், அழுது ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாளும் முடிவு ஜபத்தை மிஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப கூடிய சபைக்கு முன்னிரம் ஜெபமாக போயிடுச்சு. இதுக்கு அடிப்படை என்னன்னா, நிறைய இடத்துல வொர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வொர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம், ஆனா மெசேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மணிக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஆனா ஜெப குறிப்பு 5 குறிப்பு, எத்தனை குறிப்பு? 5 குறிப்போட நிப்பாட்டிடுறாங்க. நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன் இல்லையா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையா அவன் தினமும் 3 வேளை கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால்படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எப்படி எப்படி? நீங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாய் சும்மா தான் என்ன செய்யும் இருக்கும். செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் ஆண்டவருடைய நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உணவை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். இந்த உணவை கொடுக்கிற பிள்ளைகளை என்ன செய்யும், பலப்படுத்தும். இன்னும் அதே வேளையில மற்றவங்களுக்காக என்ன செய்யணும், கவனிக்கிட்டே இருக்கிறார். உணவு கிடைக்காத நிறைய பேர் இருக்கிறார்கள், அரிசி கிடைக்காத நிறைய பேர் இருக்கிறார்கள், வாழ முடியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே உடைய பணிகளை என்ன செய்யணும், செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. பஸ்ல பிரயாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ல பிரயாணப்படுகின்ற பொழுது ஒருவேளை கற்புடைய வேதத்தை அல்லது சில ஆவிக்குரிய புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யலாம், வாசித்து கொண்டே போய்கிட்டே இருக்கலாம். தோண்டிக்கிட்டே என்ன செய்யணும், போகலாம் இல்லையா? தோண்டிக்கிட்டே போகலாம். நான் அப்படி நிறைய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில அத்தியாசப்படுத்தி இருக்கிறேன். ஒரு விஷயம், என்னுடைய உறவினர் ஒருவர் தெளிந்தேன் விருது என்று ஒரு புக்கை கொடுத்திருந்தார். அதை நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரயாணப்படுகிறபடினாலே, ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலே அந்த நாட்களிலே பிரயாணப்பட்டபடினாலே அந்த புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வேன். ஒரு விஷயம், நான் அப்படி வாசித்துக் கொண்டே வந்த பொழுது அந்த புஸ்தகம் அப்படியே மறைஞ்சிட்டு, அந்த புஸ்தகம் அப்படியே மறைஞ்சிட்ட கையை விட்டு போயிட்டு நினைச்சாங்க. எனக்கு புஸ்தகம் தெரியல, ஆனா ஒரு பெரிய கிணறு தெரிகிறது, ஆழமான ஒரு கிணறு. அதிலே ஒரு மனிதன் ஒரு மண்வெட்டியை கொண்டு ஓங்கி என்ன செய்கிறான், வெட்டுகிறான். அங்கிருந்து நீரூற்றி என்ன செய்கிறது, புறப்பட்டு வருகிற ஒரு காட்சியை கண்டேன். இந்த காட்சியை கண்டு முடிஞ்ச உடனே எனக்கு மீண்டும் அந்த புத்தகம் என்ன செய்தது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எந்த மனிதன் அந்த
கொடுத்தாரோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு செழிப்பை உண்டாக்க போகிறார், ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார், அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டிராவல் பண்ணும்போது எப்படி பண்றீங்க? எப்போ நீ எங்க இருந்துக்கா வர அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணி இறங்குற வரைக்கும் ஒரே கதையா தான் என்ன செய்யும். சிலருடைய அனுபவம், நிறைய பேருடைய அனுபவம் என்ன அப்படின்னா, ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணு மூடி என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. அது நல்லது, அது நல்லது. ஆனா இந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டே வர சகோதரி, திருமணத்தில் முடித்த சகோதரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் வந்த காலங்கள்னு வச்சுக்கோங்க, மதுரையில பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குலாம் எப்படிதான் செல்போன்ல சார்ஜ் நிற்குதுன்னு தெரியல இல்லையா? தூத்துக்குடியில இறங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே வந்தான் இல்லையா? வேணும் சொல்கிறது ஆகாத சம்பாஷணை கூடாது நம்ம வேண்டிய ஆட்கள் நான் கேட்டுக்கொண்டுகிட்டே இருக்கேன். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் ஆண்டவர் நான் அதிகமாய் பேசினால் அவர் வார்த்தையை கொண்டே நம்மிடத்தில் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். இதுவும் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவனும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவேளை ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கவோ விண்ணப்பம் பண்ணவோ கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார் இல்லையா? இந்த சட்டம் ஏற்றப்பட்ட பின்பு தானியேல் கவலைப்படவே இல்லை இல்லையா? நமக்கு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. என்ன சட்டம்? என்ன சட்டம் ஏற்றினார்? இரும்பு மனுஷி என்று போற்றப்படுகிற, ஒருவேளை நான் அதிகமாக விரும்புகிறேன் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஒரு சட்டத்தை ஏற்றினார், மதம் மாற்ற தடை சட்டம் என்று ஏற்றினார் இல்லையா? நம்ம ஏற்ற பின்பு எம்பி தேர்தல் நடத்தி ஒரு சீட் கூட இருந்துச்சுல வரல. அதே வருஷத்துல மே மாதத்துல அந்த சட்டத்தை உடனே செய்தார், நீக்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. என்கிட்ட சில நான் சபை முடியும் சரிதானா, ஒரு கமிட்டி அங்கத்துல இடத்துல சொல்லுகிறார், இவெல்லாம் உங்களை பிடிச்சி என்ன செஞ்சுருவாங்க, உள்ள போட்டுவாங்க. உங்களை பிடிச்சி உள்ள போட்டாதான் சபையால் என்ன செய்வாங்க, ஊக்கமா செபிப்பாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அன்னைக்கு அவர் கமிட்டி மெம்பர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 மிஷனரிகளுக்கு பணத்தை குறித்து அனுப்புகிற ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேலுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது. தானியேலோ என்றால் தான் தினமும் முன்பு செய்து வந்தது போல 3 வேளை தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தானியேல் மீது குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்திரங்கள் அவரை தேடினார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. என்றாலும் இவன் உண்மை தவிர வேறு யாரும் என்ன செய்கிறான், வணங்குகிறான் என்று சொல்லி பிடித்து சிங்கக்கவியில கொண்டு போய் என்ன செய்தார்கள், போட்டு விட்டார் இல்லையா? வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ராஜாவுக்கு என்ன நம்பிக்கை? பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறது பரலோகத்தில் போக முடியும். வசனம் தெரியாம உலகத்துல வாழ முடியாது, வசனம் தெரியாம உலகத்துல வாழ முடியாது இல்லையா? ஆமா. ராஜா என்ன சொன்னார்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று அதிகாரமே கெபிக்கு கிட்டே வந்து கேட்ட பொழுது தானியேல் உண்மை என்று சொல்லுகிறார், ராஜாவே நீ என்றும் வாழ்க. அல்லேலூயா,
வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ராஜா சொல்லுகிறார், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு சேதமும் காணவில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. அதிகாரத்தை முடிக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நீங்கள் உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய், ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் நீங்கள் மாறிவிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, பணி செய்கின்ற இடத்திலே செய்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அடிப்படை என்னது சொல்லுங்க? அடிப்படை என்னது? அபிஷேகம். அடிப்படை என்னது? அபிஷேகம். இல்லையா? ஆதி திருச்சபையா ஜெபத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஜெபத்துல ரொம்ப உறுதியா இருந்தார்கள். ஒருவேளை தேவனுடைய மனிதர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக உறுதியாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர்களாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற்றது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற இரண்டு தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு சபை ஜெபிக்கிறதை என்ன செய்தது? சொல்லையா மறந்து போச்சு. ஜெபிக்கிறத மறந்து போச்சு. நல்ல வேலை அண்ணன் பக்கத்துல கூடாத செஞ்சிருக்கிற இல்லையா? ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்களை சேர்த்து தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக, ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிற மாபெரும் கூட்டத்தை தவறாமல் ஏற்படுத்தி தேசத்தின் அசைவுக்காக ஒரு பெரிய கூட்டம் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கலாம் பாங்க என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் அதை பார்க்கீங்க? கொஞ்சம் தான். அதெல்லாம் தேவையில்லாத பார்த்துட்டு நினைக்கிறேன் இல்லையா? எப்படி சிம்சோன் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எப்படி விலகினானா? சிலர் டிவியில் உட்காந்து சீரியல், சினிமா, ஞாயிற்றுக்கிழமை புது படம் போடுறாங்க தெரியும் இல்லையா? நாங்கள் வீட்டில் டிவியே வாங்குறது இல்லை. எங்கள் பையனை வளர்ந்து வந்தோம், டிவியே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோம். வாங்கவே வெறும் வாங்கணும். நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கும்போது வாங்கணும். ஒன்லி கிறிஸ்தவ பாடல் மட்டும் யூடியூப் சேனல் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் கொஞ்ச நேரம் பார்த்தோம். இல்லைடா பையாம அங்கே போனேன்ட்டு மூட்டை கட்டி மேலேயே செஞ்சுட்டோம், வச்சுட்டோம். அது பாட்டுக்கு வீட்டில் சொல்லுவாங்க, யாரையும் பயன்படுத்துவாங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாக பயன்படுத்தினா பரவாயில்ல இல்லையா? அது அப்படியே செய்யணும் இருக்கணும். திருச்சபை செபிப்பதை மறந்துவிட்டு உலகத்திற்குள்ளே கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் சில கர்த்தருடைய மனிதர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் செபிப்பதற்காக குழுவை ஏற்படுத்தி தேசத்தின் அசைவுக்காக காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லைன்னா தேவனுடைய கூடாதுங்கிறதா நிறைய பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க இல்லையா? நிச்சயமா ஜெபிக்க மாட்டாங்க. நல்ல வேலை ஆண்டவர் அண்ணன் என்ன செய்கிறார்? பயன்படுத்தி கொண்டே அதனோடு கூட நிறைய சகோதரர்கள், சகோதரிகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பதை நான் பார்க்கிறேன். எப்படியாவது தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்ற உன்னதமான ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபையார் யாவரும் ஊக்கத்தோட ஜெபித்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.
அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது சபையாருக்கு நல்ல ஊக்கமாக ஜெபித்தார். ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தங்கியிருந்தார்கள். உன்னதத்தின் ஆவியானவர் உண்மையில் ஊற்றப்படுகின்ற பொழுது மாத்திரமே நீ ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் மாறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அபிஷேகம் நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒரு அனுபவம் நிறைவாய் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. தானியேல் செபித்தான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெபம் இல்லையா? இத்தனை பேர் ஜெபம் போறோம். ஏசப்பா எப்படி சொன்னாங்க? 1 மணி நேரமாவது விழித்திருக்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? விழித்திருக்கு. கசம பாகம் எடுத்துக்கொண்டா 2 மணி நேரம் 40 நிமிஷம் என்ன செஞ்சிருக்கணும்? விழித்திருக்கணும். விழித்திருக்கணும் என்ன? நாங்கள் விழித்துத்தானே இருக்கோம். இல்லை, செபத்தில் உறுதியாக செய்யணும், காணப்பட வேண்டும். செபத்திலே உறுதியாக காணப்படுகின்ற ஒரு மாத்திரமே ஆவியான ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். எனவேதான் நாம் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் விதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்பேல் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் என்பேல் இருக்கிறார். அவர் கட்டுண்டவர்களை என்ன செய்கிறாரா? விடுதலையான. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அநேகருக்கு விடுதலையாக முடியாது, அநேகருக்கு விடுதலை உண்டாக முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பினால் நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாவத்துக்குள்ள அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற நிறைய பேர் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? நானே உங்களிடத்தில் இன்னொரு நன்மை குறித்து கேட்டால், இந்த சகோதரன் எப்படி, இந்த சகோதரி எப்படின்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நிறைய குறைபாடுகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் நம்மை கட்டி சமூகத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது, நான் கட்டி ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள ஒரு பயம் இல்லையா? வெளியே நல்ல காத்தடிக்கும். ஒருவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை, உன்னதத்தின் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கல் என்றால் என்ன? நான் பாவத்துக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டு பிழைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த அக்னியினாலே நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் மாத்திரமே நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. இல்லாட்டா இங்கேதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நரகம் தான். இங்க நம்ம சுகமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம்? சுகமா இருக்கும். 3 வேளை நல்லா சாப்பிடணும், எப்படியும் உணவு தான் செஞ்சுட்டு வந்து சுகமா இருக்கும். ஆனா நியாயத்திற்குனால நம்ம இங்கதான் இருக்கணும். நரகத்திற்கு தான் என்ன செய்யணும்? போக வேண்டும். ஏன் அப்படின்னா மறுபடியும் அனுபவம் நமக்குள் காணப்படுகின்ற பொழுது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களை சொந்திக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களை செயல்படுத்துகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நான் குறிக்கோளாக அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோம். தேவனுடைய சித்தம் நம்மிலே பலமாய் நிறைவேற முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக நாம்
ஜெபத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நன்றாக நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவராகிய அனுபவத்தை குறித்து யோவான் சொல்லுகிறார். மறுபடியும் என்ன செய்யணும்? பிறகு. அப்படின்னு அர்த்தம் நான் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? எல்லாரும் மனம் திரும்பி இருக்கமா? நான் போற இடத்துல முதல்ல கேட்கிற கேள்வி, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்கிறேன். எந்த சேகரத்துக்கு போனாலும் முதல் போகும்போது நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மை சாப்பிட்டு வெற்றிக்குள்ள சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறானோ அவனை மாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மறுபடியும் பிறந்தமாகிய இந்த அனுபவம் என்னுடைய ஜென்ம சுபாவம் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும். நான் பாவம் செய்கின்ற தன்மை என்னை விட்டு விலகி போக வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்குள்ளே கிடக்கிற பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், பழைய மனிதனை நான் களைந்து போட்டு புதிய மனுஷனாகி இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சத்தமா சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் புதிதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது உன்னதத்தின் ஆவியானவர்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியானவர்களை நிரப்பிவிட்டார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழிப்பாய் காணப்படுவீர்கள். உலகத்துடைய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படுவீர்கள். உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குறைவும் உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். I shall not want. எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்தால் ஆவியானவர்களை சரியாக நடத்துவார். அபிஷேகம் பெற்ற பின்பு மாம்சீகத்திலே நான் தவறு செய்வேன் என்றார். கண்கள் ரொம்ப கவனம் இல்லையா? அபிஷேகம் இருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சுத்தத்தை அறிந்து செயல்படாமல் உலகத்துக்குள்ளே நான் கிடப்பேன் என்றால் நம்மளை போல பரிதவிக்கிற நம்ம ஒருத்தரை பேசப்படாங்க இருக்க முடியும். எனவே இந்த ஆராதனையிலே உங்களை நீங்கள் கண்டிருக்கிறது ஒப்படைத்து அந்த ஒரே உன்னதத்தின் ஆவியானவர் எனக்கு வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே தேவைகள் அதிகமாக காணப்படுகிறது. ஐயோ, நான் கடன் பிரச்சனையினாலே செய்கிறேன், தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளினாலே நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் மழை போன்று காணப்படுகிறது என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மாறும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை தரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் கை இப்படிதான் ஆதி விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை பெற்றுக் கொண்டாலும் சரி, எதை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் காணப்படுவீர்கள். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தரும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சிலர் இடத்திலே நான் சொன்னது மாங்குடி என்ற கிராமம், மாங்குடி மீனாட்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் ராஜபாறை பக்கத்தில். அந்த கிராமத்தில் சாராயம் தான் தொழிலாளி வைக்கிறாங்க. சாராயம் அடிப்பாங்க. சில கடைகளில் வீடுகளிலே சில சோறு நினைச்சாங்க சாராயம் அடிப்பாங்க. சாராயம் எப்படி வடிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். 7 அடுக்கு பானையை வச்சிருந்தாங்க. அது பெரிய ப்ராசஸ். ராத்திரி முழுதையும் சில அடிப்பாங்க. காலையில் நல்ல டயர் டியூப்ல எல்லாத்தையும் அடைச்சி பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட அங்கே கொண்டு போட்டுவாங்க. ஆனால் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்.
அரசாங்கத்துக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா? அரசாங்கம் வேற விற்கிது, அது ஏதோ லைசன்ஸுங்க, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? டாஸ்மாக் வைத்திருக்கலாம் பெரிய தப்பு, பெரிய தப்பு. ஏன் அவங்க இருதயத்தில் இன்னும் உணர்த்தப்படலன்னு தெரியல. ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது மூலமாக தான் நிறைய வருமானம் வரும். விஷத்து மூலமாக நிறைய வருமானம் வரும்னு வாங்கி குடிக்க முடியுமா? இல்லையா? அதிகம் குடிக்கிறவன் உடல் விடல் நம்ம போய் இல்லையா? ஆண்டவர் பிரியமில்லாத காரணம், ஆண்டவர் பிரியமில்லாத காரணம். ஆனால் பாருங்கள், அங்கே தீவிரமாய் அந்த சாராய படைப்பு தொழிலை செய்வது. சில நாட்களில் தெற்கு திரு நல்ல பிடிச்சிட்டு கட்டியை போட்டு செஞ்சுக்கிடுவாங்க, ஒருத்தர் சுத்திக்கிடுவாங்க, நேரடியாக பார்த்த காட்சி. ஆனால் அந்த கிராமத்தின் மாற்றத்திற்காக பிரபல ஞானத்துறை இன்றைக்கு வாலிபர், இன்றைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்திலே போதகராக இருக்கிறார், குருவானவராக இருக்கிறார். அவர்கள் ஞானத்துறை அடியே மோகன் என்ற ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டு சமீபத்தில் அவரை பார்த்தார் இல்லையா? 3 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல் ஜெபிக்கிறதுனா நமக்கு ரொம்ப தெரியாது. பிரபல ஞானத்துறை 1 மணி நேரம் சோத்திரம் பண்ணுவார். இப்பவும் அந்த பொங்கல் விடுமுறை 3 நாள் கூட்டம் இப்ப நடக்குது, பெருவிழா நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் அவர் கட்டாயம் வந்திருப்பார், இங்கே ரூம் போட்டு தங்கியிருப்பார். அவர் 100 வருஷம் பார்க்க ஒரு தேவ மனிதர். அவர் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த எங்கள் கிராமத்தை மாற்றும், எங்கள் கிராமத்தை மாற்றும் இதுதான் ஜோபன் ஆரம்பிச்சார். சொல்லி ஜபிக்கும் போதே எங்க கிராமத்தில் இந்த சாராய வடிப்பெல்லாம் மாறி ஒளிபெருத்த ஒரு கிராமமாய் மாற வேண்டும் என்று ஜபித்தார். ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நிறைய கல்விமான்கள் எழுத வேண்டும், நிறைய அதிகாரிகள் எழுத வேண்டும் என்றெல்லாம் அவர் ஜபித்தார். 3 பேரும் சேர்ந்து பல மணி நேரம் நேரம் ஜபிக்கும். 10 மணிக்கு போய் மணங்கால் போட்டோம்னா அரைக்கிற ஒரு அம்மாவுக்கு தண்ணி கிடையாது. 10 மணிக்கு போய் மணங்கால் போட்டோம்னா 2 மணிக்கு தான் நிச்சயம் அந்த இடத்துல எழுப்பும். எங்களுடைய போதகர் அப்பொழுது அவர் சைக்கிள் தான் வரும், திருநெல்வேலி வீட்டு அந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் அவர் போகணும். அவர் போயிருக்கும் பொழுது பல விஷயங்களை பார்த்து கொண்டே போயிருக்கிறார். அவர் ஃபேர் வைக்கிற 5 வருஷம் முடிஞ்சு ஃபேர் வைக்கிற அன்றைக்கு சொன்னார், நான் அடிக்கடி இரவு 11 மணி கடைசி பஸ் 11:20 அதுக்கு இறங்கி சைக்கிள் போய் பல விஷயம் போயிருக்கிறார். ஆனால் இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க, கவனிக்கிட்டே இருக்கிறார். அவர் எங்களை பார்த்த பொழுதெல்லாம் மும்மூர்த்திகள் கூப்பிடுறாங்க. ஆனால் ஏன் கூப்பிடுறாரு தெரியாது, நாங்கள் நினைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கூப்பிடுறாரு சொல்லுங்க. ஆனால் பாருங்க, அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜோம் பண்ணும்போது சாதாரணமாக ஜோம் பண்ண மாட்டார். ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே அடுவர், ஆண்டவரே கிராமத்தை மாற்றம், இந்த சூழ்நிலை வேண்டாம், ஒளிபெருத்த ஒரு கிராமமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. 3 பேர் தான் அப்படி ஜெபித்து சில வருடங்கள் கழித்து, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டு ஆயிட்டு? 15 ஆண்டுகள் கழித்து அந்த கிராமம் முழுவதும் டெய்லரிங் தொழில் நிறைந்த ஒரு கிராமமாய் மாறி. சமீபத்தில் ஒருத்தர் இன்னொரு பேசிக் கொண்டிருந்தார், இப்பெல்லாம் சாராயத்தை பார்க்கவே முடியாது, இப்ப குடிக்கிற நபர்களே கிடையாது. நம்முடைய கிராமம் தொழில் பெருந்த ஒரு கிராமம். நம்முடைய கிராமத்திலிருந்து அருகிலுள்ள தலவாயுரம் பட்டணத்திற்கு தொழில் செய்வதற்காக பண உதவி என்ன செய்கிறார்கள்? பண உதவி பைனான்ஸ் கட்டி கொடுக்கிறார்கள், அது நமக்கு தேவை. ஆனால் இந்த கிராமத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அருகாமையில் உள்ள பட்டணத்திலே தொழில் செய்யும்படியா அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு கூட பேசின அப்படி மனிதன் சொன்னார், நம்முடைய கிராமத்தில் 100 பேருக்கு 50 பேர் போலீஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னார். எத்தனை பேர்? 100 பேர் எடுத்து 50 பேருக்கு காவல்துறை அதிகாரிகளாக காவல்துறையை பணி செய்கிறார். எனவே உங்களுடைய வண்டியை நீ எங்க நிப்பாட்டாலும் மாங்குடி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னா, என்னோடு கூட படித்துக் கொண்டிருந்த ஒரு ஏழ்மையான மனிதன், ஏழ்மையான வாணி, அவர் அவருக்கு அவர் தன்னுடைய படிப்பினால படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார், ஏழ்மை. ஆனால் ஆண்டவர் அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தார். இயேசுவை அறிந்திருக்கிறார்.
ஆனால் அவர் ஒரு IPS செய்தார், ஆண்டவர் உயர்த்தினார், பெரிய அதிகாரியாக உயர்த்தினார். இன்னைக்கு DIG இருந்து அவர் ஓய்வு என்ன செய்திருக்கிறார், பெற்றிருக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர்களை ஆண்டவர் அந்த கிராமத்திலே எழுப்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குறிப்பாக ஒரு தம்பி என்னுடைய காட்சி தான், அவர் பேரு சிவன்காடு, அவர் செய்ய ஆடிக்கிறார். அவரெல்லாம் ஆண்டவர் நல்லா என்ன செய்தார், ஆசீர்வதிக்கிறார். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய தேசம் மாறும். ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஊரின் நிலைமை என்ன செய்யும், மாறும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே கல்விமான்களை எழுப்பி தருவார், கணவனுடைய ஸ்திரீகளை எழுப்பி தருவார். நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய கிராமத்தின் சூழ்நிலை மாறும். கட்ட ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கன்னா என்ன வேணும்? ஒரு மணி நேரம் ஜெபம் முடிஞ்ச உடனே டீ ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்களோ? இல்லை. ஜெபிக்கன்னா என்ன வேணும்? அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்றால் உன்னதத்தின் ஆவியானவர் வேண்டும். உன்னதத்தின் ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது உங்களுடைய வெறுமை மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாரும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே அப்போஸ்தலரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எதை பெற்றுக் கொண்டாலும் சரி, எதை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். மனம் திறந்து, மனம் திறந்து ஆவியானவரை தன்னுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். அவர் உங்களை நிரப்புவார். வெறுமை நீங்கி போகும். வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். நீங்கள் சமாதான தாவரத்திலே குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை பலமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென். எழுதியிலிருந்து காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீழ்ப்படி 306 ஆராதனை கீதங்கள் 294 கீதங்களும் கீர்த்தனைகளும் 251 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 306 ஆராதனை கீதங்கள் 294 கீதங்களும் கீர்த்தனைகளும் 251.
இயேசுவின் நாமத்தினாலே பொருத்தனை காணிக்கைகளுக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம், உற்சாகமாய் பொறுத்த இறுதியில் கஷ்டத்தையும் எண்ணத்தனையான ஆசீர்வாதங்களாலே நடக்கும்படியாக முயற்சி இருக்கிறோம். இன்றையே அர்ப்பணித்த முகமா நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவம் நீக்கப்படும் இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு ஒரு இடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனிதேவுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்காக அவருடைய கிறிஸ்துவமாக்கும் நடக்கும் என்று தீர்மானம் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து காரணமாக சுகசாக்க பந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் பணியுங்கள். சர்வபலமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனசாட்சியாக இருக்கிறீர்கள். சர்வபலமுள்ள தேவனே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே கர்த்தரை சித்தமே சர்வமனிதருக்கு நியாயாதிபதியே தேவனுக்கு நீதித்தவர்களுக்கு வார்த்தைகளை வளர்த்ததாக நாங்கள் அடிக்கடி வார்த்தை நாம் நித்திய மகத்துவமான செய்து பலவிதமான பாவங்களை வருத்தம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையால் மனஸ்தாபப்பட்டு முழுமனமோடு ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளெல்லாம் சுமக்கப்படாமல் எங்களுக்கு மிகுந்த திருக்குறளினாலே இருக்கிறோம். நாங்கள் செய்த நாமத்திற்கு கனமும் மகிமைக்காக நாங்கள் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்ததாக நமக்கு பிரியமாய் நடந்தபடி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டளையிடுகிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழருக்கு மனம் விரும்புகிறார்கள். பாவமன்னிக்க செய்வோம் என்று தைரியமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவனில் சேர்ப்பாராக.
பிரார்த்தனை வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் ஜீவனை அடையும்படி அவரை தந்தனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருப்பதை கேளுங்கள். பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருப்பதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரவரே, அவரே செலுத்துகிறது எங்களுக்கு தகுதி நீதி விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆதலால் பிரதான பரம சபையமைப்போடும் நாங்கள் முழுமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி பொருத்திக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் திருவிழா கர்த்தாவே, கர்வையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவழியான சரீரத்தால் இறந்தார். எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாக எப்பொழுதும் நாங்கள் அவரை எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்றமார் சரத்தை புசித்த இறந்ததை மாணவல்ல எங்களுக்கு கிருபை செய்தது. சர்வவல்லமையுள்ள தேவனே, பரமபிதாவே, தேவனிற்கு குறுக்கமாய் இறங்கியுடையவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒளியதோறும் தம்மை தாமையே கவனியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் மொத்தமான பலியும் காணிக்கையும் பரிகாரங்களையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைக்கொண்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளம் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கண்டு வைத்திருக்கிறாரே. இரக்கப்பட பிதாவே, ஜெபத்தை கேட்டருளி பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளின் மரணத்தை நினைப்போர்ந்து முதல் சிருஷ்டி பதார்த்தங்களாகிய தாப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு ரத்தத்துக்கும் பங்குள்ளாமடி கருவை சேர்க்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம்.
அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாசுரத்தை விடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குள்ளே என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுபடி செய்கிற திருவுளம் பற்றினார்.
பரமபிதாவாகிய கர்த்தாவே, உன்னடியாராகிய நாங்கள் இப்பொழுதும் செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகியவை குழுமனோடு வேண்டிக் கொள்கிறோம். எக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருநத்தை பெற்ற விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படி தேவரின் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்மாகியங்களை முழுவதும் தேவரின் புத்தி பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனிலே பங்கு பெற்றிருக்கிற எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரமாசீர்வாதத்தினாலும் நிரப்பிவிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீர் எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராயிருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவரீர் அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உடைய ஜனங்களுடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து காத்திருப்பதை நீர் காண்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வீக வல்லமை பிரசன்னம் ஜனங்களை பலமாய் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். சேஷமாய் இந்த கிராமத்திலே வாசம் பண்ணுகிற எல்லா முதியவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முதியவர்களையும் பலப்படுத்தும். முதிர் வயதிலே காணப்படுகிற பலவீனங்களை எடுத்து போடும். அவர்கள் புசிக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. நாளுக்கு நாள் பலப்படும். உண்மையிலேயே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படும். கர்த்தர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். மிகுதியான சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அரசு துறையிலே தனியார் துறையிலே பணி செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பணியிலே ஆண்டவரே உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உண்டாக்கும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே இரட்டிப்பான வல்லமையினாலே உடைய பிள்ளைகளை பலமாய் நிரப்பி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பூமி தன் பலனை தரும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே பூமியின் பலன்களை காலகாலத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல மழையை கொடுத்து, கோடை காலத்துக்குரிய மழையை கொடுத்து ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். பற்பல எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்திலே பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள் உண்டையா,
ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போக பண்ணும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை உண்டாக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்கள் குடும்பத்திலே நீர் கொடுத்திருக்கிற குட்டி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கரந்தொட்டு ஆசீர்வதியும். வாலிப தம்பிமார்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைந்த வசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ரீங்காரம் விடும்படியாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வசனத்தை நன்றாய் வாசித்து தியானிக்கவும், அதனாலே எதிர்காலத்திலே மேன்மைப்படுத்தப்படவும், அதனாலே செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கடந்து செல்லவும் தேவ கரம் எங்கள் வாலிப பிள்ளைகள் மீது அமரும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதற்காக உன்னத வல்லமை அவர்களை அதிகமாய் பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கல்வி சாலைகளிலே எங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாய் இடம் கிடைக்கப்படும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பொருளாதார தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவதில் இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்திலும் இந்த கிராமத்திலும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியா அதற்காக இடத்தில் இரக்கமும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றாய் சம்பாதித்தும் குடித்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்காக அமை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். குடி வெறி ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக பண்ணும்படியா கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு தெளிவை உண்டு பண்ணும்படியா ஆண்டவரே, குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அனுப்பும்படியா விடுதலை அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீரார். கடன் பிரச்சனைகளாக கிடக்கிற குடும்பத்திற்காக உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். புதிய பொருளாதாரங்கள் இப்படி நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். படிப்புக்கேற்ற நல்ல பணி கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு வாசலை திறக்கும்படியா சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஜனங்கள், இந்த கிராமத்தின் ஜனங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான அனுபவம் இவர்களுக்குள்ளே நிறைவாய் இன்னும் உண்டாகும்படியா சமூகத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகல நன்மையினாலும் சகல கிருபையினாலும் இவர்களை பலமாய் நிரப்புவீரார். ஆண்டவரே, திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். திருமணத்திலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். வாசலால் பிரவேசித்து என்ற வசனம் ஆண்டவரே புதிய வரங்களை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் எங்கள் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிற அருமையான தம்பதியருக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பலப்படுத்தும். ஆண்டவருடைய கரம் எங்கள் மீது அமரட்டும். எதிர்கால வாழ்க்கை எல்லா நன்மையினாலும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிரூபப்பட்டதாய் காணப்படும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை இவர்களை பலமாய் நிரூபட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை காண்கிறவர்கள் மெய்யாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று புகழ நம்முடைய நாமத்துக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற நபர்கள் உண்டையா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நினைத்தரும்படியா அடைப்பட்டிருக்கிற கற்பம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியா கர்த்தர் கற்பத்தின் கனிகளை கொடுத்து அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அன்னாளின் இருதயம் கனி கொடுத்தது போல எங்கள் சகோதரனுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழிவுறப்படும்படியா கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதற்காக உடைய தெய்வீக பிரசன்னம் அப்படிப்பட்டவர்கள் மீது பலமாய் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
இன்னும் பற்பல எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற உண்டையா கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பட்டணத்திலும் இந்த கிராமத்திலும் ரெடிப்பு கொடுத்த ஊழியர்களுக்காக, தேவனுடைய மனிதர்களுக்காக, தேவனுடைய மனுஷிகளுக்காக ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக அம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். எலியாவிலே காணப்பட்ட ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் பிள்ளைகளை நிரப்பும்படியா கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மீது பலமாய் அசைவாடும்படியா எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது ஆண்டவரை தண்ணீர் இரண்டாக பிரிந்ததே, அதே வல்லமை, அதே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரை பலமாய் நிரப்பும்படியாய் வேண்டும் இருக்கிறோம். அவர்கள் நிமித்தமாய் இந்த கிராமம், இந்த பட்டணங்கள் அசைக்கப்பட ஆண்டவர் உதவி செய்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திலே நீர் எழுப்பி கொடுத்த அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, போதகர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, இவாஞ்சலிஸ்டுகளுக்காக அம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நிற்கின்ற பொழுது ரட்சிப்பும் அபிஷேகமும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். எப்படி எலிசாவை ஆவிக்குரிய இரட்டிப்பான வரங்களினாலே நிரப்பினீரோ, எப்படி தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியை வைத்தீரோ, அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வைக்கும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தேசம் அசைக்கப்பட, தேசம் சந்திக்கப்பட, தேசத்திலே எழுப்புதலை உண்டாக்க கர்த்தருடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறீர். நாங்களும் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மிஷனரி இயக்கங்களுக்காக, மிஷனரி குடும்பங்களுக்காக, மிஷனரி பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அறிவிக்கின்ற பணியிலே உள்ள எதிர்ப்புகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எதிர்த்த சவுலை சந்தித்த ஒரு பவுலாய் மாற்றினீரே, அதே வல்லமை எதிர்ப்பாளர் மீது பலமாய் இறங்கும்படியா, அதே பேரொளி ஆண்டவரே எதிர்ப்பாளர் மீது பலமாய் இறங்கும்படியா அவர்களும் உம்முடைய வேதத்தை சுமக்கிறவர்களாக மாற்றுகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மிஷனரி குடும்பங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறிப்பாக ஆண்டவரே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே பிபிஎஸ் டைரக்டர்ஸ்க்காக, பிபிஎஸ் டீச்சர்ஸ்க்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உடைய குடும்பத்தின் மீது பலமாய் இறங்கி வரும்படியா, குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளும்படியா, தேவ மகிமை நிரப்பும்படியா, கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவச்சிகளுக்காக, ஆண்டவரே செவிலியர்களுக்காக, அலுவலக பணியாளர்களுக்காக, மற்றும் பிற ஊழியர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே அப்படிப்பட்ட மீது பலமாய் இறங்கட்டும். அநேகர் அர்ப்பணிப்போடு கூட செயல்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் சந்ததிகள் மீதும் அவர்கள் சந்தானத்தின் மீதும் உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீராக. அது நிமித்தமாய் ஆண்டவருடைய சந்ததிகள் இந்த பூமியிலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட, உயர்ந்த ஆண்டவரே அடைக்கலத்திலே பணி செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாத இந்த வசனத்தின்படியே உம்மை தேடி உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களை எல்லா ஆசீர்வாதங்களினால், எல்லா நன்மைகளினால் நிரப்புவீராக. தேவாலயத்திலே வந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும். இந்த ஆலயத்தின் நன்மை, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் இவர்களை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. விசேஷமாக தானியேலுக்கு இந்த விசேஷித்த ஆவி, எலிசாவின் மேல் காணப்பட்ட இரட்டிப்பான வரங்கள் இதோ ஜனங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக.
தேசத்திலே அது நிமித்தமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட, சந்ததிகள் பலப்பட, சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலய பணிவிடைக்காரர் சகோதரருக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருமையான சபை ஊழியர் சகோதரருக்காய், சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நன்மையினாலும் நிரப்புவீராக. சவுண்ட் சிஸ்டத்தை ஏற்கிற அருமையான தம்பிக்காய், சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் மீது அமரட்டும் இயேசு சுவாமி. கர்த்தர் எல்லா நன்மையினாலும் நிரப்புவீரா. பாடு வரிசையில இருக்கிற அருமையான குட்டி தம்பிமார்களுக்காய் ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரம், உடன் பிறந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை விசேஷித்தவர்களாய் நீர் காண்கிறீர். ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய ஞானம் இவர்களை பலமாய் நிரப்பட்டும். இந்த வருஷத்திலிருந்து கனப்படுத்திய மனிதர்கள், கனப்படுத்திய ஸ்திரீகள் இயேசு நாமத்தினாலே எழுப்பட்டும். ஆண்டவரே, மாலை நடைபெறவிருக்கின்ற ஆண்டவரே VBS நிறைவுள்ள விழாவிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் கூடி வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறேன். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் அந்த கூடுகையிலும் பலமாய் இறங்கி வரும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்ற வசனத்தின்படியே உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது எல்லா வெறுமையும் நீங்கி போகட்டும், நிறைவை உடைய ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இந்த நாளில் நீங்கள் மத்தியில் அழைத்து வந்திருக்கிற சகோதர குடும்பத்தார்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்தும், அவர்கள் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிலைத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே.